விஸ்வாமித்ராஜன் ஒரு ஹிந்தி படம் நான் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு மெட்டு போட்டு கொடுத்தேன். அவர் அந்த மெட்டுக்கு போட்டு பூனை குட்டி கொட்டுற மாதிரி ஒரு 4-5 நாள் அலைஞ்சிட்டே இருக்கார். முக்கடா ஆத்தானாகி ஆத்தானாகினார். ட்ரை பண்ணுங்க யாருன்னு என்ன பண்ணி இது அடிச்சு விடுங்க. தானா தாரு தேரி தரானம் தானே நன்னாம் தானே நன்னான் பல்லவியே எழுதலவர். ஹிந்திக்கு நான் பல்லவி சொல்லியிருக்கேன். சந்தாத்தலே முஸ்குராயே ஜவானியான எஹீரா முக்கடான்ட்டான் அந்த ஆளு. பானுமதியம்மா ராமகிருஷ்ணன் என்ன அந்த பையனுக்கு ஹிந்தி தெரியாது ஒன்றும் தெரியாது, நீ பாடு சந்தாத்தலே முஸ்குராயே ஜவானியாட்டு பௌத் மீனிங் ஆத்தா ஹே உதர்ஸே அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன கொடுத்தாரு அவர் எழுதுனது. நான் சொன்னது சந்தாத்தலே முஸ்குராயே ஜவானியா ஹோட்டோ பே ஆ கயி தில் கி கஹானியா ஜவானியா கஹானியா. இந்த மாதிரி மெட்டு, அந்த மெட்டில் மெட்டு போடும்போது நமக்கு அந்த சுச்சுவேஷனில் என்னென்ன வரும், எப்படி வருங்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம். இப்போ நீங்கள் அமைச்ச இந்த இந்தி பாடல் பல்லவி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ரசிகர்களுக்கு ஹிந்தி தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அதில் அதுக்கான அர்த்தம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அதே தமிழில் பண்ணியிருக்கேன். அதே டியூன். வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. இது நல்ல பாட்டு சண்டிகாணியில். அது 3 வருஷம் ஹிந்தி தமிழ் தெலுங்கு. இப்படி பாட்டுக்கும் மெட்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை தான் இன்றைக்கி பாடல்களை நிற்க வைக்கும். அன்றைக்கு அந்த ஹிந்தியில் போட்டு அதே மெட்டுக்கு அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த அர்த்தமும் இந்த வான் மீதில் எங்கள் அர்த்தம் தமிழ் அர்த்தம் ஏறக்குறைய அப்படி தான் இருக்கலாம். சரி 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 சரி. அதுதான். பட் தமிழ் எழுதும்போது அது தழுவி தான் இருக்கும். முதல்ல ஹிந்தி பிறந்தது, அப்புறம் தமிழ். அதே மாதிரி தமிழ் பிறந்து ஹிந்தியும் ஒரு பாட்டு பிறந்திருக்கு. அதுக்கும் நல்ல அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. அப்போ கண்ணதாசனுடைய பேரை சொல்லிட்டு அந்த ஆள், இந்த பூவெல்லாம் எனக்கு இல்லை, நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். இந்த பாட்டு அது கோழி ஒரு கூட்டுது. அந்த பாட்டு அப்படியே அந்த டைரக்டர் சொன்னார், நீங்கள் எந்த வேணாலும் எழுதிக்கோ ஹிந்தியில், இந்த பாட்டுக்கு இதான் மீனிங், இதை மட்டும் நீ ஹிந்தியில் எப்படியா கொண்டு வந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் வந்துச்சு அந்த பாட்டில். அவர் சொல்லியே போட்டார், எனக்கு பெருமை எழுது கண்ணதாசன் தமிழ் எழுதுன்னு அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த மாதிரி கலைஞர்கள் ஒருத்தர் ரசித்து விட்டு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதாவது மொத்தத்தில் மெல்லிசை மன்னர் என்பவர் இசையை உருவாக்கினார் என்பதை விட கொடுக்கப்பட்ட எழுத்துக்களிலும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலும் இருக்கின்ற இசையை வெளியில் எடுத்து கொண்டு வந்து நமக்கு காண்பித்தார் என்பதுதான் உண்மையோ. அதனால்தான் அந்த பாடல்களெல்லாம் என்றும் இரவா பாடல்களாக, என்றும் எம்எஸ்வியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக வலம் வருகிறதோ. ஐயா, காற்றலை உள்ளவரை உங்கள் இசை அலைகள் நீடித்துக் கொண்டே இருக்கும்.